கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் இறுதி கட்டத்திலே சிலுவையை பற்றியே நாம் தியானிப்போம். சிலுவை செதுக்கிய அன்பு அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா என்று கேட்க தோன்றுகிறது. 1000 பேருக்கு அப்பம் பகிர்ந்த கைகள் அவை. அன்பினால் அணைத்து அரவணைத்த கைகள் அவை. ஆணியை அடித்தவனுக்கு கூட அந்த அன்பு கரம் தான் ஆசி வளைக்கும். என்னை வந்தேன். பாவம் செய்தவன் மனிதன், ஆனால் அதற்காக பதிலுக்கு தண்டனை ஏற்றது தேவன். பரலோக பேங்கிங் சிஸ்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. கடன் வாங்கியது நாம், ஆனால் வட்டியோடு திருப்பிச் செலுத்தியது நம் ஆண்டவர் இயேசு. கல்வாரி மலையில் அவர் சிந்திய ஒவ்வொரு துளியும் நம் ஆன்ம அழுக்கை நீக்க வந்த உன்னதமான அற்ப பிரசாதம். சுவாமி பட்ட பாடுகளை பார்த்து நாம் அழுகிறோம், ஆனால் அண்டை விட்டார் பட்ட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறோம். சுவாமி பட்ட பாடுகளை பார்த்து நாம் அழுகிறோம், ஆனால் அண்டை விட்டார் பட்ட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறோம். அன்பே கடவுள் என்று போஸ்டர் அடிக்கிறோம், ஆனால் அடுத்தவன் காலை வார பிளான் போடுகிறோம். இயேசு சிலுவையில் சொன்னது மன்னியும் பிதாவே. நம் வீட்டில் சொல்வது மன்னிக்கவே முடியாது, போங்கவே. முகமறியா நேசம் சிலுவை வரைந்த ஓவியம். அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சாமி என்று பாடுகிறோம். ஆம், அந்த ஆணிகள் பாய்ந்ததும் முகம் தெரியாத நமக்காகத்தான். கல்வாரி மலையில் சிந்திய ரத்தத்திற்கு நிறம் உண்டு, ஆனால் ஜாதி மதம் இனம் போன்ற பேதங்கள் இல்லை. அவர் அனைத்து சீடர்களை மட்டுமல்ல, அவர் அனைத்தது சீடர்களை மட்டுமல்ல, அவரை அறியாத அகில உலகத்தாரையும் சேர்த்தார். நாம் யாரென்று கேட்கவில்லை, நாம் தகுதி பார்க்கவில்லை. பாவத்தின் பள்ளத்தில் கிடந்த பாமரர் நமக்காக பரலோகத்தில் இளவரசன் பலியானார். இதுதான் முகம் தெரியாத மாசற்ற அன்பு. கடவுளே மனிதனை தேடி வந்த டிவைன் சர்ச். தவக்கால சவால் என்ன? முகம் தேடாத உதவிகள். இன்று நாமோ உதவி செய்யும் முன் ப்ரொஃபைல் பார்க்கிறோம், லைக் வருமா என்று செல்ஃபி எடுக்கிறோம். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது, இது விவிலியம். ஆனால் நமது கை கொடுப்பதை உலகம் முழுமைக்கும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பது நமது நாகரிகம். உண்மையான தவக்காலம் என்பது பசித்தோரின் முகம் பார்க்காமல் அப்பம் பகிர்வது. உண்மையான தவக்காலம் என்பது பசித்தோரின் முகம் பார்க்காமல் அப்பம் பகிர்வது. தவித்தோரின் பெயர் கேட்காமல் நீர் கொடுப்பது. பிரதிபலன் எதிர்பாராத கரம்தான் இயேசுவின் ஆணி வாய்ந்த கரங்களுக்கு இணையான கரம். பிரதிபலன் எதிர்பாராத கரம்தான் இயேசுவின் ஆணி வாய்ந்த கரங்களுக்கு இணையான கரம். முகவரி எல்லா ஏழைக்கு நாம் உதவி செய்யும் உதவி நேரடியாக பரலோகத்தின் அட்ரஸுக்கு போய் சேரும். இம்முறை நோன்பு என்பது உணவை தவிர்ப்பதல்ல, முகம் தெரியாத பிறரிடத்தில் இறைவனை காண்பது. அன்பின் கரங்களாக மாறுவோம். கல்வாரி அன்பை உலகிற்கு தருவோம். அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா என்று பாடுகிறோம். ஆணி அடித்தவன் முகத்தை பார்த்து அந்த அன்பு தெய்வம் அழுதது ஏனோ? இவர்கள் செய்தது என்னதென்று அறியார்கள், பிதாவே மன்னியும் என்றாரே, அதுதானே பேரன்பு. 100 ரூபாய் கடன் கொடுத்தால் அதை 100 முறை ஞாபகம் வைத்து துரத்துகிறோம். 100 ரூபாய் கடன் கொடுத்தால் அதை 100 முறை ஞாபகம் வைத்து துரத்துகிறோம். ஆனால் நாம் மனதை மாற்றி இவன் செய்த காயத்தை மட்டும் ஏன் டைரியில் குறித்து வைத்து தாளாட்டுகிறோம்? பணக்காரன் கொடுத்தால் உங்கள் பர்சு காலியாகும். பணக்கடன் கொடுத்தால் உங்கள் பர்சு காலியாகும். ஆனால் வஞ்சகத்தை சுமந்தால் உங்கள் ஆன்மா காலியாகும். வஞ்சகத்தை சுமந்தால் உங்கள் ஆன்மா காலியாகும். வெறும் கரை சாப்பிடாமல் இருப்பது உடலுக்கு டயட், ஆனால் பகையை தூக்கி எறிவதுதான் ஆன்மீக ஃபைட். வெறும் கரை சாப்பிடாமல் இருப்பது உங்கள் உடலுக்கு டயட், ஆனால் பகையை தூக்கி எறிவதுதான் உண்மையான ஃபைட். சுவாமி சிலுவையில் பட்ட காயங்கள் ஆறவில்லை, ஏனெனில் நாம் இன்னும் பிறரை மன்னிக்கவில்லை. இயேசு சுவாமி சிலுவையில் பட்ட காயங்கள் ஆறவில்லை, ஏனெனில் நாம் இன்னும் பிறரை மன்னிக்கவில்லை. உங்கள் பகைவனை நீங்கள் மன்னிக்காதவரை உங்கள் ஜெபமாலை சத்தம் பரலோகம் எட்டாது. உங்கள் பகைவனை நீங்கள் மன்னிக்காதவரை உங்கள் ஜெபமாலை ஜெபம் பரலோகம் எட்டாது. மன்னிப்பு என்பது அடுத்தவனுக்கு செய்யும் உதவி அல்ல, அது உங்கள் மனபாரத்தை இறக்கி வைக்கும் சுதந்திரம். முக்கு நிறைந்த கிடத்தை சுமந்தவர் நம் முரட்டுத்தனமான பிடிவாதங்களை சுமக்க துடிக்கிறார்.
முட்கள் நிறைந்த கிரீடத்தை சுமந்தவர் நம் முரட்டுத்தனமான பிடிவாதங்களை சுமக்க துடிக்கிறார். கடன் கொடுத்தவனை விடுங்கள், அது வெறும் காகிதம். மனதை காயப்படுத்தவனை மன்னிங்கள், அதுதான் புனித தியாகம். கடன் கொடுத்தவனை விடுங்கள், அது வெறும் காகிதம். மனதை காயப்படுத்தியவனை மன்னியுங்கள், அதுதான் புனித தியாகம். கடவுளின் மன்னிப்பு கேட்க நாம் கியூவில் நிற்கிறோம். கடவுளிடம் மன்னிப்பு கேட்க நாம் கியூவில் நிற்கிறோம். ஆனால் பிறரை மன்னிக்க மட்டும் பிரேக் பிடிக்கிறோம். இந்த தவக்காலத்தில் ஒரு புரட்சி செய்வோமா? உங்களுக்கு பிடிக்காத முகத்தை பார்த்து ஒரு சின்ன புன்னகை பூப்போமா? அந்த புன்னகை தான் சிலுவை நாயகன் இரண்டாம் உயிர்ப்பு நிகழ்கிறது. அந்த புன்னகைகள் தான் சிலுவை நாயகனின் இரண்டாம் உயிர்ப்பு நிகழ்கின்றது. நேரமனும் ஆணி, அது உன்னத அர்ப்பணிப்பாக இருக்கட்டும். அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அந்த ஆணிகள் பாய்ந்ததால் தானே இன்றும் உம் அன்பின் கரங்களில் எங்களை அணைக்கின்றன. அன்று உமது கையில் இரும்பு ஆணிகள், இன்று எங்கள் வாழ்வில் நாங்கள் அடிக்க வேண்டியதோ நேரம் எனும் ஆணிகள். நேரம் எனும் ஆணிகள். 1000 வேலைகள் இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் உம்மோடு பேச நேரமில்லை. 1000 வேலைகள் இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் உம்மோடு பேச நேரமில்லை. வாட்ஸ்அப்பில் கழியும் மணித்துளிகள் உமது வசனம் வாசிக்க மட்டும் வழி கொடுக்கவில்லை. வாட்ஸ்அப்பில் கழியும் மணித்துளிகள் உமது வசனம் வாசிக்க மட்டும் வழி கொடுப்பதில்லை. சுவாமி, என் அன்றாட நேரத்தை உமது பாதத்தில் ஆணியாக அடித்துக் கொள்கிறேன். இனி என் கடிகார முட்கள் உமது சித்தம் சொல்லும் கருவியாகட்டும். இனி என் கடிகார முட்கள் உமது சித்தம் சொல்லும் கருவியாகட்டும். சித்தம் சொல்லும் கருவியாகட்டும். ஏழைகளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய நேரமாகட்டும். பிறருக்கு செலவிடும் நேரம் அது வீணாகும் காலமல்ல, பரலோகத்தின் முதலீடு. ஓடி ஓடி சம்பாதிக்கும் வாழ்வில் ஒரு நிமிடம் நின்று துருவோரின் கதறல் கேட்போம். காயப்பட்ட இதயங்களுக்கு நாம் கொடுக்கும் நேரம்தான் அந்த இதயங்களுக்கு நாம் போடும் அன்பின் விளிம்பு. அன்பின் விளிம்பு. சிலுவை பாடம் நமக்கு கற்றுத் தருவது என்ன? நேரமே இல்லை என்பது நமது காலத்து மந்திரம். ஆனால் தேவையில்லாத வம்பு பேச மட்டும் நம்மிடம் அன்லிமிட்டெட் டேட்டா பேக் உண்டு. தவக்காலம் என்பது முழங்கால் இடுவது மட்டுமல்ல, முடங்கி கிடக்கும் ஏழைக்காக நாம் நேரத்தை சிலுவையில் அறைந்து கொடுப்பது. தவக்காலம் என்பது முழங்கால் இடுவது மட்டுமல்ல, முடங்கி கிடக்கும் ஏழைக்காக நம் நேரத்தை சிலுவையில் அறைந்து கொடுப்பது. ஆணிகள் வாய்ந்தால்தான் மரம் நிலைத்திருக்கும். நேரம் அர்ப்பணித்தால் தான் நம் ஆன்மீக வாழ்வு வேறொன்று நிற்கும். நேரம் அர்ப்பணித்தால் தான் நம் ஆன்மீக வாழ்வு வேறொன்று நிற்கும். சாமி, என் நேரத்தை உமக்காகவும் உமது பிள்ளைகளுக்காகவும் ஆணிகளாக அடித்துக் கொள்கிறேன். இனி நான் வாழ்வது எனக்காக அல்ல, அன்பிற்காக மட்டுமே. இனி நான் வாழ்வது எனக்காக அல்ல, அன்பிற்காக மட்டுமே. சாமி, உன் கரங்களிலே தழும்புகள் இருக்கலாம், ஆனால் அவைதான் எங்களுக்கான புகலிடம். நாங்களும் உம்மை போல பிறரின் காயங்களுக்கு மருந்திடும் கரங்களாக மாற அருள்தாரும் அருள்தாரும் என்று ஜெபிப்போம். தவக்காலம் என்பது வெறும் சாம்பல் பூசுவதல்ல, அன்பினால் உலகையே பொறிக்கச் செல்வது. தவக்காலம் என்பது வெறும் சாம்பல் பூசுவதல்ல, அன்பினால் உலகையே பொறிக்கச் செய்வது. இரு கரங்களையும் விரித்து தந்தையே இவர்களை மன்னியும் என்று அர்ப்பணித்து நமக்கு வாழ்வு கொடுத்தாரே, அதே வாழ்விலே பயணிப்போம், வாழ்வோம்.